தெனாலிராமன் மற்றும் பேசும் கிளி. பாகம் 1. அதிசயமான கிளி. விஜயநகர அரண்மனையில் அந்த நாள் ஒரு திருவிழா மாதிரி சூழல். மந்திரிகள், காவலர்கள், அரண்மனை ஊழியர்கள் எல்லாரும் வழக்கம்போல் பணியிலிருந்தார்கள். அந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு வியாபாரி அரண்மனை வாசலில் நின்றான். அவன் கையில் பொன்னால அலங்கரிக்கப்பட்ட கூண்டு. அந்த கூண்டுக்குள் பச்சை நிறத்தில் மின்னும் ஒரு அழகான கிளி. அரசர் கிருஷ்ணதேவராயர் அவனை அரங்கில் வரச் சொன்னார். இந்த கிளி என்ன விசேஷம்? அரசர் கேட்டார். வியாபாரி சிரித்துக்கொண்டு, அரசே, இது சாதாரண கிளி இல்லை. இது மனிதர்களைப் போல பேசும். யார் என்ன கேட்கிறார்களோ அதற்கே பதில் சொல்வது என்றான். அமைச்சர்கள் கிசுகிசுத்தார்கள். அது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்தில் கிளி திடீரென்று தலை தூக்கி, வணக்கம் அரசே என்று தெளிவாக சொன்னது. அரண்மனை முழுவதும் அமைதி. அடுத்த நொடியில் எல்லோரும் ஆச்சரிய சத்தம் போட்டார்கள். ஒரு அமைச்சர் கிளியிடம் கேட்டார், உன் பெயர் என்ன? கிளி உடனே, ராஜா கிளி என்றது. அரசர் மிகவும் மகிழ்ந்தார். இது உண்மையிலேயே அதிசயம் என்று கூறி அந்த கிளியை பெரிய தொகை பணம் கொடுத்து வாங்கினார். அரண்மனையில் ஒரு சிறப்பு இடம் கிளிக்காக அமைக்கப்பட்டது. அது தினமும் அரசரிடம் பேசும், அமைச்சர்களிடம் பேசும், காவலர்களிடம் பேசும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசம். தெனாலிராமன் அருகில் வந்தால் அந்த கிளி முற்றிலும் அமைதியாகிவிடும். ஒரு நாள் தெனாலிராமன் கிளி முன் நின்று கேட்டார், கிளியே, எனக்காக ஏதாவது பேசு. கிளி அசையவே இல்லை. அமைச்சர்கள் சிரித்தார்கள். தெனாலிராமா, உன்னை பார்த்தாதான் பேச மாட்டேன்னு இருக்கே. தெனாலிராமன் சிரித்தார். அவர் கண்களை சுருக்கி கிளியை கவனமாக பார்த்தார். அரசே என்றார் அவர் அமைதியாக. இந்த கிளி பேசுது சரி, ஆனா இது தானா பேசுதா அல்லது யாராவது பின்னாலிருந்து பேச வைக்கிறாங்களா? அரசர் சற்று ஆச்சரியப்பட்டார். நீ என்ன சொல்ல வர்ற? தெனாலிராமன் மெதுவாக சிரித்து, நாளைக்கு இதன் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன். அந்த இரவு அரண்மனையில் சிலருக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் உண்மையில் இந்த கிளி பேசுகிறதா அல்லது பெரிய ஏமாற்றமா? அடுத்த பாகத்தில் என்ன நடக்கிறது தெரிய வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுதான் எங்கள் பலம்.